ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை நாளைய தினம் கார்த்திகை மாதத்தோட முதல் நாள். அதுவும் சோமவார பிரதோஷத்தோட சேர்ந்து வரக்கூடிய நாள். வெற்றிலை அப்புறம் சுக்கு வைத்து இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பணவசிய பரிகாரத்தை நீங்க வீட்டுல பண்றதால பணம், செல்வாக்கு, பேரு, புகழ் இது எல்லாமே தானாக தேடி வரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெற்றிலை சுக்கு வைத்து என்ன மாதிரி பரிகாரம் செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதங்கள்ல இருக்கக்கூடிய 12 மாதங்கள்ல இந்த கார்த்திகை மாதம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட மாதத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமா கருதப்படுது. காரணம் என்னன்னா, இந்த கார்த்திகை மாதத்துல சபரிமலைக்கு மாலை போடுறது, திருக்கார்த்திகை தீபம், சிவபெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஐப்பசி முடிந்து வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் எந்த கிழமையில ஆரம்பிக்குது, எந்த கிழமையில பிறக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதோட பலன்கள் கொஞ்சம் மாறுபடுமாம். அந்த வகையில நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை சிவபெருமானுக்குரிய சோமவாரம். அதுலயும் சோமவாரத்துல வரக்கூடிய பிரதோஷம். இந்த இரண்டும் சேரக்கூடிய நேரத்துல கார்த்திகை மாதம் பிறந்திருக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். கார்த்திகை மாதத்துல முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்த்திகை செல்வன் அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமான் இருக்காருல்ல, அவரை வளர்த்த 6 கார்த்திகை பெண்கள் நினைவா இந்த கார்த்திகை மாதம் முழுக்க நம்ம முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடத்தும் போது இதுவரைக்கும் வாழ்க்கையில நிறைவேறாத எல்லா விஷயங்களும் நடக்குமா. குழந்தை பாக்கியம் இல்ல, சரியான வேலை அமையல, திருமண வரன் கைகூடி அமையல, இது மாதிரி எந்த கோரிக்கை இருந்தாலும் கார்த்திகை மாதத்துல நம்ம முருகப்பெருமானுக்கும் கார்த்திகை பெண்களை நினைத்து தீபம் வைத்து வழிபடும் போது அது நிறைவேறும். பொதுவா முருகன் வழிபாட்டை ஒரு மாதத்துல நம்ம எந்த நாள்ல பண்ணுவோம்? செவ்வாய்க்கிழமையில பண்ணுவோம். அதை விட்டீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்து அன்னைக்கும் சஷ்டி அன்னைக்கும் பண்ணுவோம். அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கு 4 இருந்து 5 முறை தான் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ஒதுக்குவோம். ஆனா இந்த கார்த்திகை மாதம் முழுக்க நமக்கு இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் கார்த்திகை நட்சத்திரம், கிருத்திகை மாதிரி தான், சஷ்டி மாதிரி தான், செவ்வாய்க்கிழமை மாதிரி தான். இந்த வருஷம் நமக்கு கார்த்திகை மாதத்துல மொத்தமா 29 நாட்கள் இருக்குது. இந்த 29 நாட்களும் முருகப்பெருமான் வழிபாட்டுல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்துல எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்திருக்குது. சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமா பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் காட்சி கொடுத்தது இந்த கார்த்திகை மாதத்துலதான். பார்வதி தேவி திருவண்ணாமலைய சிவபெருமானா பாவித்து அந்த மலையை சுற்றி கிரிவலம் வந்ததும் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியில தான். அப்படி அவங்க கிரிவலம் வரும்போது சிவபெருமான் 8 இடங்கள்ல 8 லிங்கங்களை காட்சி கொடுத்திருக்காராம். இப்படி பலவிதமான நன்மைகளை இந்த கார்த்திகை மாதத்துல நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். கூடுமான அளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய எல்லா நாட்கள்லையும் முடிஞ்சா பிரம்ம முகூர்த்தம் விடியற்காலை 4:30 மணிலிருந்து 6 மணி இந்த நேரத்துல முருகப்பெருமானுக்காக ஒரு தீபத்தை தினமும் வீட்டுல ஏத்திட்டு வர்றதால குடும்பத்துல சுபிஷம் ஏற்படும். ஒருவேளை பிரம்ம முகூர்த்த வேலை ஏற்ற முடியலையா, பரவாயில்ல, மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல கூட தினமும் 2 தீபங்களை முருகப்பெருமானுக்காக நீங்க ஏத்தலாம். வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தீபம் ஏத்த முடியல, இறை வழிபாடு பண்ண முடியல அப்படிங்கிறவங்க அதை பத்தி கவலைப்படாம உங்களோட கணவரையோ இல்ல உங்க பிள்ளைகளை விட்டோ கூட தாராளமா இந்த தீபத்தை ஏத்தி இடைவிடாம கார்த்திகை மாதத்தோட 29 நாட்களும் முருகன் வழிபாடு செய்யணும். இப்படி பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த கார்த்திகை மாதத்தோட பிறப்பு, அந்த ஆரம்பம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஒரு மாதத்தோட முதல் நாள் எந்த அளவுக்கு சிறப்பா அமையுதோ, எந்த அளவுக்கு நம்ம இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி அந்த மாதம் முழுக்க நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும். எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறையான விஷயங்கள் நிறைய நடக்கும். அப்படிப்பட்ட மாதத்தோட முதல் நாள், கார்த்திகையோட முதல் நாள் அன்னைக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பணவசிய முறையை நீங்க பண்ணும்போது பணம் உங்கள் கைக்கு தானாக தேடி வரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் முக்கியமான 3 பொருட்கள். அதுல முதல் முக்கியமான பொருள் வெற்றிலை, அடுத்த ஒரு முக்கியமான பொருள் சுக்கு, கடைசியா ஒரே ஒரு சில்லறை நாணயம். வெற்றிலை எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய இலை. நம்மளோட எல்லா விதமான இறை வழிபாட்டிலையும் வெற்றிலை பாக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். காரணம், வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு தன ஆக்ரோஷ்ண மூலிகை. வசீகரத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் நம்ம பக்கம் வசியம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த வெற்றிலை. வெற்றிலைய வசியம் அப்படிங்கும் போது நமக்கு தவற எடுத்துக்க வேணாம். குலதெய்வத்தையும் பொன் பொருளையும் இஷ்ட தெய்வங்களையும் நம்ம பக்கம் வசியம் பண்றதும் வசிய முறைதான். அதனாலதான் அந்த இடத்துல ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கிறோம்.
முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் வந்து இந்த வெற்றிலை. அடுத்ததா சுக்கு. சுக்கும் முருகப்பெருமானுக்கு உகந்த பொருள். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு ஒரு வாக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுல சுக்குவுக்கும் மிளகுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். சுக்கு அப்படிங்கிறது பணத்தை உங்கள் பக்கம் கட்டி போட்டு வைக்கக்கூடிய ஒரு பொருளாம். காந்தம் போல ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து இந்த சுக்கு. அடுத்ததா லட்சுமி குபேரர் அம்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய சில்லறை நாணயம். இந்த 3 பொருட்கள் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல வெற்றிலையை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி அதோட மைய பகுதியில இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி சந்தனத்தை ஒரு சிறிய அளவு நாணயம் அளவுக்கு நீங்க வைக்கணும். ஏன்னா இதுதான் அந்த வசிய சக்கரம், அந்த மைய புள்ளி. அங்கதான் முருகப்பெருமான் வந்து அமர போறார். அதுக்கப்புறமா ஒரே ஒரு துண்டு சுக்கு எடுத்து அதையும் கழுவி சுத்தப்படுத்தி ₹1 நாணயத்தையும் தண்ணீர்ல நினைச்சு கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. முடிஞ்சா அந்த வெற்றிலையோட 3 பகுதிகளில் இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கணும். இந்த இடத்துல நாம ஏன் சந்தனம் எடுத்துக்கிறோம்னா, சந்தனம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். சந்தன வாசம், விபூதி வாசம் இருக்கக்கூடிய இடத்துல முருக கடாட்சம் அதிகமா இருக்குமாம். அதனாலதான் சந்தனத்தால அந்த வெற்றிலையோட மைய பகுதியில ஒரு சக்கரம் மாதிரி ஒரு ரவுண்டு மாதிரி வரைஞ்சி அதுல 3 பக்கமும் சந்திரமும் பொட்டு வைத்து வெற்றிலையோட தலைப்பகுதியில ஒரு சுக்கையும் அடிப்பகுதியில ஒரு சிலை நாணயத்தை வச்சுட்டு வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோவுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும். இந்த ஒரு பரிகாரத்தை கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் பண்றது ரொம்ப விசேஷம். ஒருவேளை கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் பண்ண முடியல, நாங்க வீட்டுல இல்ல, வெளியூர்ல இருக்கோம், இல்ல பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கோம் அப்படிங்கிறவங்க முதல் ஒரு 3 நாட்கள்ல இருந்து 6 நாட்களுக்குள்ளேயாவது இந்த பரிகாரத்தை பண்ணலாம். வீடியோல பாக்குற மாதிரி இந்த எல்லா பொருட்களையும் தயார் செய்து சந்தனம் வைத்து சுக்கையும் நாணயத்தையும் வெற்றிலை மேலே வைத்து முருகப்பெருமான் போட்டோவுக்கு முன்னாடி அவரோட பாதத்துல தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்துக்கு முன்னாடி இந்த வெற்றிலையோட அமைப்பை வைக்கணும். வச்சுட்டு பணம், புகழ், பதவி, செல்வம், செல்வாக்கு இது எல்லாமே தானாக தேடி வரணும். உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கணும். எங்க வீட்டில் இருக்கக்கூடிய பணம் காசு நிரந்தரமாக தங்கணும். வீண் விரயம் வீண் செலவு தவிர்க்கப்படணும். குறிப்பா எங்க வீட்டுக்குள்ள முருக கடாட்சம் பெருகணும் முருகா அப்படின்னு வேண்டிக்கிட்டு முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனோட மந்திரத்தை ஒரு 6 முறை உச்சரிங்க. நீங்க உச்சரிக்கும் போது அந்த வெற்றிலையோட மைய பகுதியில முருகப்பெருமான் வந்து அமர்ந்து நீங்க சொல்லக்கூடிய கோரிக்கைகளை கேட்டு கூடிய சீக்கிரம் அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ஆனா இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. வெற்றிலை, சுக்கு, அப்புறம் நாணயம் இந்த 3 பொருட்களும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இல்லைனா கூட எளிதா தயார் செய்யக்கூடிய பொருட்கள் தான். கார்த்திகையோட முதல் நாளோ இல்ல முதல் ஒரு 6 நாட்களுக்குள்ளேயோ இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் பூஜை அறையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களை அன்றாட வேலை பார்க்கலாம். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியோ இல்ல மறுநாளோ அந்த வெற்றிலையை மட்டும் எடுத்து நீங்க தண்ணியில விட்டுருங்க. இல்ல கால் படாத மாதிரி செடி கொடிகளை போட்டுட்டு அந்த சுக்கு அப்புறம் சில்லறை நாணயம் இந்த இரண்டையும் ஒரு பாக்ஸ்ல போட்டு உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோக்கு பக்கத்துல வச்சுக்கலாம். அந்த சுக்கு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் மாத்தினா போதும். அந்த சில்லறை நாணயத்தை மட்டும் நீங்க செலவு பண்ணாம பத்திரப்படுத்திக்கிட்டே வாங்க. இது உங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது வெற்றிலை நடுவுல முருகப்பெருமானை வசியம் செய்து சுக்குவையும் நாணயத்தையும் சேர்க்கும் போது அதோட சக்தி மகிமை பெருகும். அதுதான் இந்த பரிகாரத்தை பண்றதுக்கான முக்கியமான நோக்கம். கார்த்திகையோட முதல் நாள் முருகப்பெருமான் நினைத்து இந்த வழிபாட்டை செஞ்சீங்கன்னா கார்த்திகை மாதம் முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும். நல்ல செய்தி தேடி வரும். முதல் நாளை பண்ண முடியாதவங்க முதல் ஒரு 3 நாட்கள்ல இருந்து 6 நாட்களுக்குள்ளேயாவது பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.